நம்ம செஞ்சு வரப்போகிற போர்னால கிடையாது. போர் நம்ம மேல் திணிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு பதிலடி நம்ம தேசிய தலைமை சொன்ன மாதிரி ஒரு பதிலடி அந்த தீவிரவாதத்தை கொடுக்கும்போது அதை அண்டை எதிரி நாடான பாகிஸ்தான் எந்த மாதிரி எடுக்குங்கிறது வரலாறும் சொல்லியிருக்கு. அவங்களுடைய நாட்டின் தலைமையும் வந்து பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து அணுகுண்டு போடுவோம், அது போடுவோம், அது போடுவோம்னு. அவங்க வந்து இது நாட்டின் மேல் நம்ம எடுக்கிற ஒரு நடவடிக்கையாக பார்க்குறாங்களே தவிர தீவிரவாதத்துக்கு கொடுக்குற பதிலடியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட் வராமல் அவங்க செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்க போகிற ஒரு லிமிட்டட் பதிலடி அப்படிங்கிறத வந்து அவங்க அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கும்போது வந்து அதை வந்து மிகப்பெரிய போரா ஒரு கன்வென்ஷனல் வாரா எஸ்கலேட் பண்ணுறதுக்கு சில நொடிகளே போதும். அப்படி பாகிஸ்தான் வந்து இதை எஸ்கலேட் பண்ணி ஒரு போராக மாற்றும் போது நம்ம மீது திணிக்கப்படும் போது நம்மளுடைய மக்கள் வந்து இதை பற்றி எந்த அறியாமையோட அதாவது எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அது நமக்குன்னு எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு கடமைன்னு இருக்குது. பீஸ் டைமில் நம்ம என்ன கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வார் டைமில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளே காப்பாற்றிக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு சைரன் அடிக்குது. இந்த சைரன் ஏன் அடிக்குது என்னன்னு தெரியாமல் பொதுமக்கள் எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அந்த சைரனோட மதிப்பு இல்லாமல் போயிடும். அது வந்து ஏர் வார்னிங், ஏர் அட்டாக் சைரன்னு, அதாவது வான்வெளி தாக்குதல் நடக்க போகுது. அதனால் மக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக தரையில் படுத்துக்க முடியுமோ இல்லை பக்கத்தில் உள்ள ஏதாவது வந்து சேஃப் ஜோன் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக செஞ்சுருங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஏர் வார்னிங் சைரன் என்ன அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கிற ட்ரில்லு இது. அதே மாதிரி பிளாக் அவுட்டுன்னு ஒரு ட்ரில் இருக்குது. பிளாக் அவுட்டு ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டாக இப்போ வந்து சென்னை இருக்குது, கல்பாக்கம் இருக்குது, ரெண்டுமே வந்து கேட்டகரி 1 டார்கெட். இப்போ வந்து நம்ம சென்னை மேலே ஒரு பாம்பிங் ஆக போகுது அப்படிங்கும்போது வந்து இந்த பிளாக் அவுட் ஏன் பண்ணுறாங்கன்னா அது என்டையர் சென்னை கருப்பாக இருக்கும்போது இருட்டாக இருக்கும்போது அவங்களால டிடெக்ட் பண்ண முடியாது. ஏரில் இருந்து இதை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பாம்பிங் பண்ணுறது கஷ்டமாயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய வைட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ், வார் மெஷின்ஸ், பிருத்வி மிசைல் லான்ச்சர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து மெயின் ரோட்டில் நேஷனல் ஹைவேல மூவ் ஆகுது. எங்கேயோ முன்னாடி எங்கேயோ நம்ம கொண்டு போகிறோம், முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து அதை வந்து அவங்களுடைய சேட்டலைட் பிக் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது எல்லாமே பிளாக் அவுட் ஆகிடும். இது வந்து கார்கில்ல என் மனைவி அங்கே ஜம்மு பக்கத்தில் இருக்கும்போது கார்கில் டைமில் இந்த மாதிரி வந்து வைட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் ஆகும்போது பிளாக் அவுட் பண்ணுவாங்க. அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபிரோஜ்பூர்லேருந்து கீழே வந்து பஞ்சாபில் ஃபிரோஜ்பூர்லேருந்து நார்த் மேலே வரைக்கும் பூஞ்ச், ரஜோரி அப்படின்ற அந்த எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாம் 3 நாளாகவே வந்து இது நடந்துகிட்ருக்கு, இந்த மாக் ட்ரில். இதில் வந்து அவங்களுக்கு இன்னொரு அடிஷன் என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்காங்க. ஆர்ட்லரின்னா ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து ஒரு ரேஞ்ச் வரைக்கும் அவங்க குண்டு வந்து அங்கேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய ரேஞ்ச், அதை ஆர்ட்லரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் பங்கர்ஸ், அவங்க ஒரு சின்ன கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா பங்கர்ஸ்னு குழி தோண்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டி ஷெல்லிங் ஆரம்பித்தாலே ஓடி போய் அதில் போய் உட்காந்துக்கணும். அங்கே அந்த பங்கர்ஸில் ஓவர்ஹெட் ஷெல்டர் போட்ட பங்கர்ஸ் இருக்கும், ஓப்பன் ட்ரென்ச்சர்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு சில சமயம் வந்து ரொம்ப மணிக்கணக்கில் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். ஆர்டி ஷெல்லிங் வந்து எப்போ பண்ணுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அது வந்து ரொம்ப ஸ்போராடிக்காக இருக்கும். அந்த மாதிரி அடிஷ்னல் ட்ரில்ஸ் அவங்களுக்கு வந்து செய்யணும். அவங்க வந்து காலங்காலமாக பார்த்துட்ருக்காங்க. இது வந்து போர் டைம் மட்டும் கிடையாது. இப்போ பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சாதாரணமாக சீஸ்ஃபயர் வந்து எப்பப்போ வயலேட் ஆகுதோ அப்போ எல்லாம் வந்து ஆர்டி ஷெல்லிங் ஆரம்பிப்பாங்க. டிபார்ட்மெண்ட்லாம் அதில் அவசியமாக இணைந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வரணும். அதாவது இந்த கலெக்டர்ஸ், இந்த நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வருது பார்த்திங்களா, அவசர கால இந்த நம்ம வெள்ளம் பேரிடர் அந்த அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது இதில். இது தவிர வந்து இருக்கிற அந்த மிலிட்ரி, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், ஏதாவது ரெமினன்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ், இந்த மாதிரி வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, ஹோம் கார்ட்ஸு, இவங்க எல்லாம். இது தவிர உடல்நிலை தகுதியான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளம் வரும்போது ஒரு சில வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் மக்கள் தானாகவே முன் வந்து
இந்த உணவு தயாரிக்கிறதுல இருந்து அதில் இருந்து இந்த மரத்தை வந்து ரோடு கிளியர் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள இது வந்து அந்த வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க தன்னுடைய இதை விருப்பத்தோடு வந்து செய்கிறது. ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெயின்லி அவங்கெல்லாம் வந்துட்டு அது போக வந்து உணவு சப்ளை இது வந்து ஒரு போர் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. இந்த மாக் ட்ரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவு தட்டுப்பாடு அந்த இது வராது. அது லேட்டர் பார்ட்டில் வந்து அவங்க வந்து ட்ராயிங் ரூம்லேயே அவங்க அதை டிசைட் பண்ணிடுவாங்க எங்கே எப்படி என்ன எந்த மாதிரி வரணும். அந்த காலகட்டம் பின்னாடி வரும். இப்போ உள்ள இதில் வந்து இம்மிடியட்டாக ஒரு இந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நம்மளே காப்பாற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள இதுதான் டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே வந்து சவுத் இந்தியாங்கும் போது தமிழ்நாடு கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. அந்த மிசில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா சார், அவ்வளோ லாங் வரைக்கும் பாகிஸ்தான்ட்டு அந்த அளவுக்கான மிசில்ஸ்லாம் இருக்குமா வரதுக்கு? அதை நமக்கு வந்து ஆன்டி மிசில்ஸ் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் எதுவுமே நம்மள்கிட்ட வராது. மகாராஷ்டிராவுக்கு மேலேயே முடிஞ்சிடும். மும்பை வர்றது கூட இதுதான். இப்போ அவங்க வந்து சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ்க்கு லேண்ட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு ஐசிபிஎம்ஸ் அவங்களுடைய ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். இங்கேருந்து அவங்க இதோடது வந்து 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வருதுன்னு வச்சுக்கிங்க ஏரியல் டிஸ்டன்ஸ். இதுக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு சில மிசைல்ஸ் இருக்குது, ஷஹீன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த போர் காலகட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவோட போர் நடக்கும்போது அவங்ககிட்ட இல்லாத வார் ஃபைட்டிங் மிஷினரி எல்லாத்தையும் யூஎஸ் சப்ளை பண்ணிச்சு, வெஸ்டர்ன் கண்ட்ரி சப்ளை பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அதை எப்படி வியாபாரமாக பார்க்குறது அப்படிங்கிறதான் உலக நாடுகளில் வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மிசைல்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து சும்மா நட்புறவுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பணம். இட் இஸ் ஆல் மணி. அதனால் வந்து யார் வேணாலும் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம். அந்த அவங்ககிட்டே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது டு ரீச் லாங்கர் டிஸ்டன்ஸ். ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணுறது என்னங்கிறது பார்க்கணும். முதல்ல வந்து அவங்ககிட்ட அந்த மாதிரி மிசைல்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் அவங்க சென்னையை அடித்து அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அட்வான்டேஜ் தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஹார்பரையோ இல்லை ஏர்போர்ட்டையோ இதை அடித்தாலோ இல்லை கல்பாக்கத்தை அடித்தாலோ நமக்கு ஒரு சில விளைவுகள் வந்து அவங்க மிலிட்ரிலேயே வந்து அவங்க எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ மிலிட்ரிலி அச்சீவ் பண்ணணும்னா அவங்க அந்த மிசைல்ஸ் லிமிட்டட் கொஞ்சமாக வச்சுருக்கிற மிசைல்ஸை வச்சு மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டியாக கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்ன யோசனை இருக்கும்னா நம்ம தண்ணி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிப்பாட்டின மாதிரி அவங்களுடைய மக்களை வந்து பாதிக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கலாம், நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கணும், நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பெருளிவை மக்களுடைய இதில் ஏற்படுத்தணும் அப்படின்னா கல்பாக்கத்தில் ஒன்று போடலாம், சென்னை டவுனில் போடலாம், ஏர்போர்ட் ஹார்பர் அப்படிங்கிறது எங்கேயுமே போடலாம். இதுக்கு அங்கே இருந்து சர்ஃபேஸ் பாகிஸ்தான்லேருந்து தான் அந்த மிசைல் கிளம்பணுன்னும் கிடையாது. இப்போ வந்து ஷிப்ஸில் இருந்து மிசைல்ஸ் ஃபயர் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ பே ஆஃப் பெங்காலில் வந்துட்டு இல்லை இங்கிட்ட அரேபியன் சீயில் வந்துட்டு எங்கேயாவது இருந்துட்டு ஷிப்பு நம்ம வந்து கடலில் இருந்து பக்கத்தில் தான் இருக்கும். 150-200 கிலோமீட்டர் வந்து அவங்க சாதாரண மிசைல்ஸ் கூட வந்து எங்கேஜ் பண்ணும். அந்த மிசைல் வந்து நம்ம மேலே ஃபயர் பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டி லிமிட்டட் தான். நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கும் அவங்க லிமிட்டடாக தான் அட்டாக் பண்ண முடியும். நம்ம டார்கெட்ஸும் லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே வந்து பெரிய டார்கெட்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஆனால் நான் இன்னொன்று சொல்ல வருவேன், ஏதாவது வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் முதவே சொல்லிட்டேன். அந்த லிமிட்டட் இதை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஃபென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான்வெளி தாக்குதலுக்கு என்ன முக்கிய தேவைன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது என்னது? வான்வெளி தாக்குதல் எதன் மூலமாக நடைபெறும்? ஒன்று வந்து ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வரலாம், ஒரு பாம்பர் வந்து நம்ம மேலே பாம்பு போட்டு போகலாம், இது போக அங்கேருந்து மிசைல்ஸை வந்து ஃபயர் பண்ணலாம். இதுதானே வான்வெளி தாக்குதல்ங்கிறது. அங்கேருந்து வர்றது தானே வானம் வழியாக வந்து நம்ம மேலே விழுகிறது தான் வான்வெளி தாக்குதல். இதை எப்படி நம்ம டிஃபென்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இப்போ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாட் அண்ட் ஆரோ அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்குது. தாட் அண்ட் ஆரோன்றது வந்து பெர்ஃபெக்ட் சிஸ்டம்னு இன்றைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏமன்லேருந்து மிசைல் போட்டு டெல்லவேவ் இஸ்ரேல் கேபிட்டலோட ஏர்போர்ட்லேயே அடிச்சிட்டாங்க. அந்த மிசைலை வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இது பண்ண முடியல.
அது வந்து பெர்ஃபெக்ட் சிஸ்டம்னு நம்பினோம். ஆனால் நம்மகிட்ட உள்ளது S-400ன்னு ரஷ்யன் மிசைல், ரஷ்யனோட ரெடார் சிஸ்டம், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டட் வித் அவர் பிருத்வி அண்ட் அதர் மிசைல்ஸ், பராக் எல்லாமே அதில் இன்டகிரேட் ஆகிருக்கு. இது என்ன சிஸ்டம்? இது வந்து உக்ரைன் வாரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூஸ் பண்ண ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது என்ன சிஸ்டம்னா, இப்போ அங்கேருந்து ஒரு மிசைலோ ஒரு ஃபைட்டரோ கிளம்புது, நம்மளை தாக்குதலுக்கு வருதுன்னா வான் வெளியிலேயே அதை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. மிட் ஏர் இன்டர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு மிசைல் அங்கேருந்து வருது, நம்ம சென்னை கல்பாக்கத்தை பார்த்து வருதுன்னா அது லான்ச் ஆன உடனேயே அதனுடைய டார்கெட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுடைய ஏர் ஸ்பேஸு இல்லாட்டி மேக்ஸிமம் நம்ம ஏர் ஸ்பேஸில் நுழையும் போதே அதை அடிச்சிடுவாங்க. இந்த ரெடார் மூலமாக அதை வந்து இதை இது பண்ணிவிட்டு நம்ம மிசைல் வந்து அதை வந்து மிட் ஏரில் போய் இது பண்ணிடும். இது வந்து பெர்ஃபெக்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது வந்து உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. நேற்று வந்து இதே வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு எஃபெக்டிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400ங்கிறது. ரஷ்யா வந்து உக்ரைன் வாரில் 80% எஃபெக்டிவ்னஸ் அது வந்து ப்ரூவ் பண்ண ஒரு சிஸ்டம். இதோட காம்படிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாட்ட கூட கிடையாது S-400. சைனாட்ட உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா S-300ன்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜென்ரேஷன் சிஸ்டத்தை ரஷ்யாட்டிருந்து வாங்கி அப்கிரேட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அதை வந்து சைனாட்டிருந்து வாங்கின சிஸ்டம் வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. HQ-9Bன்னு சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டம் அதாவது நம்மளை விட ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்குது. அதை விட அப்கிரேடட் தான் நம்ம வச்சுருக்கோம் S-400. இப்போ வந்து சைனா வந்து அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி, அதாவது ஆஸ் குட் அஸ் S-400ன்னு அப்கிரேட் பண்ணி அவங்களுக்காக அவங்க HQ-9Pன்னு வச்சுருக்காங்க. அதை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கல. இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கும் அவங்க அவ்வளவு எஃபெக்டிவான ஏர் டிஃபென்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்மகிட்ட ஓரளவுக்கு எஃபெக்டிவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. சார், இப்போ இது வரைக்கும் நடந்த போருக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு மாக் ட்ரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, இது மாதிரியான ஒரு மாக் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா நாடு முழுவதும்? நான் 1999 கார்கில்ல இருக்கும்போதும் சரி, இந்த மாதிரி மாக் ட்ரில் வந்து அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். என் மனைவி அங்கே தனியாக அவங்க வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலேயே 2 பங்கர் தோண்டி என் மனைவியெல்லாம் வந்து அந்த ரிஹர்சல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. நான் பார்டரில் இருந்தேன். அப்போது இது வந்து உலக இந்த நாட்டு முழுக்க அப்படின்றது வந்து 1971 இண்டோ பாக் வார் அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாடு முழுக்க வந்து நம்ம இது பண்ணோம் மாக் ட்ரில் கடைசியாக. அதை வந்து அவ்வளவு பெருசாக சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணலை அப்பையும். ஏன்னா அப்போ வந்து வார் வாஸ் லிமிட்டட் டு நார்த், அதாவது கல்கட்டா அந்த இது பெல்ட்டு தான், அங்கே தான் லிமிட்டடாக இருந்ததே தவிர இந்த பக்கம் வந்து சவுத்தில் வந்து பெருசாக அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அப்போ வந்து கன்வென்ஷனல் வாருங்கிறது வந்து இவ்வளவு டெக்னாலஜி எதுவுமே கிடையாதுங்க. அப்போ வந்து பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரி வந்து அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வார்ஃபேர்ன்றது கிடையாது. கன்வென்ஷனல் வார்னால் அவங்க மிலிட்ரி டு மிலிட்ரி தான் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் மாறி போய் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவன் பொருளாதாரத்தை அடிக்கிறது, மக்கள் அடிக்கிறது, இந்த மாதிரி சாஃப்ட் டார்கெட்ஸ் அடித்தான்னா அவன் வீக் ஆகுறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்மியில் சொல்லுவாங்க கோலி தோ துஷ்மன், 1 புல்லட் 1 கில் அப்படிம்பாங்க. ஒரு புல்லட்டை நான் ஃபயர் பண்ணால் ஒருத்தனை கொல்லணும் அப்படிங்கிறது வந்து பழைய காலத்து கான்செப்ட்டு. இப்போ என்னென்னா ஒரு புல்லட்டை நான் ஃபயர் பண்ணால் அவனை கொல்லக்கூடாது, அவனை இன்ஜூர் பண்ணி விட்டுறணும். அந்த டெக்னாலஜியில் தான் நம்ம ரைஃபிள்ஸ் எல்லாம் இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து ஊண்டாகி விழுந்துட்டான்னா அவனை எவாக்குவேட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பேர் வேணுமா? அப்போ 3 பேர் பேட்டிலேருந்து குறைஞ்சிட்றான். புரியுதுங்களா? அவன் செத்துட்டானா அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அந்த 2 பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதனால் டு இன்ஜூர் அவனை வந்து இன்னமும் வந்து வீக் ஆக்குறது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு மாறுது. ஒரு சோல்ஜர் டு சோல்ஜர் வாரிலேயே அது மாறும்போது இப்போ உலக நாடுகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி மிலிட்ரி டு மிலிட்ரி அப்படின்னு போகிறோட நிப்பாட்டுறது இல்லை. இவனை எங்கே அடித்தா இவனுக்கு வலிக்கும், அதான் பலவீனப்படுத்துறது. அதனால தான் வந்து இப்போ வந்து இது முக்கியத்துவம் வந்ததாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து இது நடக்கலை, ஆனால் உலக நாடுகளில் நடந்ததை வச்சு நம்ம பாடம் எடுத்துக்கிட்டு நம்ம உள்துறை வந்து இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை வந்து கொடுக்குறாங்க. நம்ம எல்லா மக்களும் 150 கோடி மக்களுக்கும் வந்து தெரியணும், நம்ம இந்த மாதிரி நாளைக்கு போர் என்று வந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும். இது ஒரு படிப்பினை. சரி, இப்போ மக்களை தயார்படுத்துகிறாங்க, போருக்கு வந்து இந்தியா தயாராகிட்டாங்க அப்படின்றது இது எப்படி பார்க்குறது? இங்கே பாருங்கள், இந்த பஹல்காம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சரி ஒரு சாவரின் ஒரு தேசியம் அப்படிங்கிறது எப்பயுமே அதோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து எப்பயுமே ரெடியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கும்
வார் ஃபிட்னஸ், ரெடி ஃபார் வார், ஃபிட் ஃபார் வாருங்கிறது வந்து எல்லாமே இருக்கும். வாருக்கு தகுதி இல்லாமல் எந்த யூனிட்டுமே இருக்காது. நான் என்டையர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எப்பயுமே அவங்க ஹை அலர்ட்டில் அவங்க வந்து தேர் ரெடி ஃபார் வார் தான். நம்ம அதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரொசீஜர்லாம் அடுத்தடுத்து நடக்குது. நான் முதவே சொன்னது மாதிரி நம்ம தேசிய தலைமை வந்து வார விரும்புதோ என்னன்றது வந்து விரும்பாது அப்படிங்கிறது 100% தெரியும். உலக நாடுகளில் எந்த நாடுமே விரும்பாது. நான் இன்னொன்றுக்கு சொல்கிறேன், வார் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். எந்த ஒரு தலைமையும் அதைத்தான் நினைக்கும். அதே மாதிரி அந்த போர் வந்து ஒரு சொல்யூஷனுங்கிறதே கிடையாது. போர் ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அழிவு வந்து பேரழிவு கிடைக்கும். இதனால் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? ஒருத்தனை அழிச்சு அது வந்து முழுக்க சொல்யூஷன்னா அது வந்து எப்போன்னா கடைசி முயற்சியாக தான் அதை செய்வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த போருங்கிறது ஒரு ஆப்ஷன்லேயே இருக்காது. இப்போ வந்து நம்ம தேசிய தலைமை சொன்னபடி போர்னு யாருமே சொல்லலை. பாகிஸ்தான் என்ற நாட்டின் பேரையும் சொல்லலை, பாகிஸ்தான் மக்களை சொல்லலை, இல்லை இஸ்லாத்துங்கிற மதத்தையும் சொல்லலை. தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளது. இப்போ இதை எப்படி கொடுப்பாங்க, எந்த இடத்துல கொடுப்பாங்க, யார் மேலே கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி. அது வந்து டாப் சீக்ரெட். அது வந்து தேசிய தலைமைக்கு தெரியும், அதை செய்ய போகிற இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்கன்னு தெரியாததுனால பயத்தில் இருக்கிற பாகிஸ்தான் என்கிற அண்டை எதிரி நாடு ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன், ஒரு ஜிட்ரியில் என்ன பண்ணுறான்னா அவனுடைய எல்லா விதமான யோசிச்சுட்டு அதை செய்வோம், இதை செய்வோம், சக்கரகட பல்ஜுக்கு டேங்க் இது கன் அனுப்புவோம், டேங்க்ஸை ஆர்மர்ட் டிவிஷன்ஸை இது பண்ணுவோம், டர்க்கியிலேருந்து இது கேட்போம், சைனாலேருந்து அது கேட்போம் அப்படின்னு அவன் செய்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு அடி விழுந்துச்சுன்னா பேசாமல் இதை பெரிய போரை மாற்றி விட்டுட்டு எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கோம் உலக நாடுகள்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த போர் வந்து நம்ம போய் போரிட போகிறதில்ல, இது நம்ம மேல் திணிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால தான் தேசிய தலைமை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு ரெடினஸ் வந்து பண்ணுறாங்க. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், இந்த இப்போ நீங்கள் கார்கில் இந்த மாதிரியான டைமில் இருந்திருக்கீங்க. இப்போ நம்ம இந்திய ராணுவத்துக்கு ஒரு மரபு இருக்கு சார், ஒரு போருக்குன்னு ஒரு மரபு இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலி பாகிஸ்தான் ராணுவம் இதுக்கு முன்பு நடந்த தாக்குதலில் இது போர் நேரத்தில் அந்த மரபுகளோடு அவங்க நடப்பாங்களா சார்? இவங்க நடந்தால் இந்த மரபுகளை வந்து இதை மீறக்கூடாது, இதன்படி தான் நடக்கணும் அப்படின்றத அவங்க அதன்படி நடப்பாங்க. இங்கே பாருங்க, ஜெனீவா கன்வென்ஷன் இருக்கு. நம்ம போர் அப்படின்னு வந்துட்டாலே அந்த கன்வென்ஷனில் இப்போ வந்து ஒரு எதிரி நாட்டு சோல்ஜரை நம்ம பிடிச்சிட்டோன்னா அவனை எப்படி நடத்தணும். இப்போ வந்து நான் வந்து பாகிஸ்தான் என்னையை பிடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து என்னுடைய ஆர்மி நம்பர், என் ரேங்க், என் பேர், என் ரிலிஜன் சொல்லணும். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லணும் தேவையே கிடையாது. என் ரிலிஜன் சொல்லணும், எனக்கு ரேங்க்குக்கு ஏற்ற இது கொடுக்குறதுக்கு அந்த இது சொல்லணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் ரேங்க்குக்கு உண்டான அத்தனை மரியாதையும் கொடுத்து எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ஜெனீவா கன்வென்ஷனில் எல்லாமே இருக்குது, போர் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. அப்படியா எல்லோரும் நடத்திட்டுருக்காங்க? கடைசியாக ஜெனீவா கன்வென்ஷன் படி கைதிகளை அந்தளவுக்கு சரியாக நல்லா நடத்தினது இந்த பாரத நாடு மட்டும்தான். 1971 ஃபீல்ட் மார்ஷல் மானெக்ஷா வந்து சாம் மானெக்ஷா அவர் வந்து போர் கைதிகளை வச்சுருந்த அந்த கேம்புக்கு போய் அவங்களுடைய ஜவான்ஸை போய் கை கொடுத்து பேசி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, பாத்ரூம் நல்லா இருக்கான்னு பாத்ரூமை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு வந்த ஒரு தலைமை. அது வந்து கடைசியாக வரலாறுல வந்து எல்லாமே இருக்குது, இது எல்லாமே வரலாறுலேயே இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அப்படியா நம்மளை நடத்துனாங்க? இல்லை. கார்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி கார்கில் இறந்தது லெஃப்டினன்ட் அருண் காலியா. அந்த ஆஃபீஸரை எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்றது மனிதனால் யோசிக்கவே முடியாத ஒன்று. நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த ஒரு அதிகாரியை, ஒரு 23-24 வயசு அதிகாரியை, இந்தியன் ஆர்மி அதிகாரியை அவங்க பிடிச்சி என்னென்ன பண்ணாங்கங்கிறது வந்து வரலாறுல இருக்குது. அவரை மட்டும் கிடையாது, அவர் கூட போன அத்தனை 15 பேரையும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாராலையும் ஒத்துக்கிற முடியாத ஒன்று. இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அடிப்படை இதே தவறுங்க. அவங்களோட தீவிரவாதம் தான் அவங்களுடைய அடிப்படையாக இருக்குது. அவங்க ஜெனரல் முஷரஃப் சொன்ன மாதிரி 1979 பார்த்தீங்கன்னா அவங்க தீவிரவாதத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஃபார் மணி. அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க. இப்போ என்னாச்சு, அவங்க வந்து அதை உருவாக்கி அதனால் சம்பாரிச்சிட்டு இருந்த இராணுவம் இப்போ தீவிரவாதத்தின் கட்டுப்பிடிகள் வந்து விட்டது. இராணுவம் தன்னால் சுயமாக சிந்திக்க முடியாது, சுயமாக எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ தீவிரவாத இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க?
இந்த ஜெனீவா கன்வென்ஷன் படி வந்து போர் இடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி போர் இடணும் அப்படின்னா ரெட் கிராஸ் போட்டுக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எதையுமே தொடக்கூடாது, ஸ்கூல்ஸ் மேலே பாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கன்வென்ஷன்ஸ் இருக்குங்க. பொதுமக்களோட இது வரக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு செய்கிறது அதைத்தானே செய்கிறாங்க. அவங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு போர் கலாச்சாரன்றதே கிடையாது. இப்போ கடைசியாக வந்து அவங்க அந்த நம்ம ஸ்குவாட் லீடர் அபிநந்தனை கூட அவங்க ஏன் விட்டாங்க? ஒரு அல்டிமேட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரையுமே விட்டாங்க. இல்லாட்டினா அவரை வந்து விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை அன்னைக்கு நம்ம கண் முன்னாடி கார்கில்ல அவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து அந்த எதிர்பார்க்கறது, இவங்க கன்வென்ஷன் படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு போரிடணும்னு எதிர்பார்க்குறது கிடையவே கிடையாது. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டே நம்ம போகலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.